கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியேனை கூட சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் மனோஜ்குமார். நான் வந்து இங்கே ஒரு 18 வருஷமாக இந்த சபைக்கு வந்துட்டுருக்கோம். என்னுடைய மனைவி பேர் மோகன பூங்கா. எங்கள் அம்மா பேர் வந்து எலிசபெத்து. திருமணமாகிய முதல் மாதத்திலேயே கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். கடந்த மாதம் 15ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கூட எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தது. இந்த ஆண் குழந்தை பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய சாட்சியாக இந்த எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றினார். இந்த குழந்தை கருவில் இருக்கும்பொழுது எங்களுக்கு எந்த குறைவும் தெரியவில்லை. நாங்கள் மருத்துவமனைக்கு மாதம் மாதம் பரிசோதனைக்கு போகும்போது எங்களுக்கு வந்து டாக்டர் வந்து நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடந்த ஒவ்வொரு மாதமும் இதே தான் சொல்லியிருந்தாங்க. என் மனைவி கூட நம்ம வேற ஒரு டாக்டரை போய் செக் பண்ணிக்கலாம், எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இது வந்து கர்த்தரால் உண்டானது, இதுக்கு வந்து ஒரு குறையும் ஆகாது நான் சொல்லியிருந்தேன். அவங்களும் சரி ஓகே. அப்புறம் பிப்ரவரி 14 அன்றைக்கி நாங்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆனவுடனே டாக்டர் வந்து பெயின் வரல, வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இரவு 12 மணியே கடந்தது. ஒரு 11:45 மணி அந்த நேரத்தில் எங்களை கூப்பிட்டு கூட, பாப்பா வந்து தலை வந்து குறுக்கில் இருக்குது, இன்னும் அந்த பொசிஷனுக்கு வரல, ஸோ 1/2 அன் ஹவர் பார்க்கலாம், இல்லைன்னா சிசேரியன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கடந்து சென்றாங்க. நாங்களும் வெயிட் பண்ணி சரி ப்ரேயர் பண்ணோம். ஐயாவுக்கு கால் பண்ணி ஐயா ப்ரேயர் பண்ணார். ஒன்றும் நடக்காது, தைரியமாக இருங்க, ஏசப்பா நம்ம கூட இருக்கார், பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முடித்தார். சரி நாங்களும் வெளியே நின்று வெயிட் பண்ணி ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். என்னப்பா இப்படி சொல்கிறாங்களே, இன்னும் ஒரு பயத்தோடு கூட ஒரு ஜபத்தோடு கூட நாங்கள் வெளியே இருந்தபோது கூட அந்த வேலையில் கூட ஒரு அரை மணி நேரம் கடந்து ஒரு 12:15 ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்து உள்ளே என்ன நடக்குதுன்னு எதுவும் தெரியல எங்களுக்கு. நாங்கள் வெளியே நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து நான் ஒரு கட்டத்தில் என்னால் அழுக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஆண்டவரே, நீ இங்கே ஒரு அதிசயத்தை காணப்படணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 12 மணி மேலே இருந்து அதுக்கப்புறம் வந்து அங்கே வேலை பெருக்கிட்டு இருக்கிறவங்க வந்து, ஒன்றும் இல்லைப்பா நீ அழுவாத, உனக்கு குழந்தை பிறந்துச்சு நல்லபடியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டு போனாங்களே, இவங்க என்ன குழந்தை பிறந்து சொல்கிறாங்க, உண்மையா பொய்யான்னு தெரியலையே. நாங்கள் வெளியே நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு குழந்தை பிறந்ததே தெரியாது. ஒரு 12:25 இருக்கும் நைட்டு. அப்புறம் தான் வந்து டாக்டர் வந்து துணி எடுத்துகிட்டு வாங்க, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் போயிட்டு குழந்தைய வாங்கும்போது ஆண் குழந்தைன்னு சொல்லி எங்ககிட்ட கொடுத்தாங்க. மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு எங்களை ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டு பேசும்போது, இந்த குழந்தை எப்படி பிறந்தது, எங்களுக்கே ஒரு அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன டாக்டர் நான் கேட்கும்போது, இந்தமாரி அதாவது தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே உள்ள அந்த தொப்புள் கொடியில் வந்து ஒரு முடிச்சு போட்டிருந்தது. அந்த ஃபோட்டோவையும் அந்த தொப்புள் கொடியும் என்கிட்ட காண்பிச்சாங்க. அதை காண்பித்த உடனே எனக்கு ஒரு மிகுந்த ஒரு அதிர்ச்சி வந்தது. என்ன ஆண்டவரே இப்படி சொல்கிறாங்களே, எனக்கு ஒரு நடுக்கம் எனக்குள்ளே உண்டாயிற்று. அவங்க வந்து நான் எங்கள் சீனியர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்கள் விசாரித்ததில் வந்து இந்தமாரி ஒன்று எங்கள் சர்வீஸில் நாங்கள் பார்த்ததே இல்லை, ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த டாக்டரும் வந்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த குழந்தை எப்படி பிறந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று என்னிடம் கூறி அவர்கள் ஒரு ஆச்சரியத்தோடு கூட என்னிடம் பேசினார்கள். இது என்ன என்றவரே சொல்கிறாங்களே, சரி நான் உடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்தமாரி மருத்துவர் வந்து எங்ககிட்ட இந்தமாரி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவனையும் ஐயா அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு, இது நம்மளால் உண்டானதில்ல, தேவனுடைய கிருபை நிமித்தமாய் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கருவில் இருக்கும்போது ஜீவனை பார்த்தாரே, அதனால் வந்து குழந்தைக்கு வந்து ஜீவன் என்று ஜீவன் அப்பாவோட நேமும் சேர்த்து ஜீவன் ஜோனாத்தான் என்று பெயர் சூட்டியுள்ளோம். அதை எங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொரு சபை மக்களுக்கும், ஐயாக்கும், போதகர் அம்மாக்கும், குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம்.